என் மைண்ட்ல எல்லாம் என்ன ஓடுதுன்னா எது நாகார்ஜுனாவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன வீடியோவுக்கு ரியாக்ஷன் பண்ண போறேன்னா சில ரேண்டமான ரீல்ஸ், அதுக்கு தான் ரியாக்ஷன் பண்ண போறேன். வாங்க சட்டப்பட்டு வீடியோக்குள்ள போகலாம். அப்படி பார்த்துட்டு போறான். அந்த மாமி எப்படி இருக்கு? அப்படியே சாப்பிடலாம் சார். எவன் பெத்தானோ அவனுக்கு முத்தம் கொடுக்கலாம் சார். அப்ப முத்தம் குடுறா. ஓ ஓ ஓ ஓ என்னடா ட்விஸ்ட் இது ஒக்காளியே. நானும் எவ்வளவு படத்துல ட்விஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். மாமே இது மாதிரி ஒரு ட்விஸ்டான உள்ள படத்தை நான் பார்க்கவே இல்லடா. பொண்ணை பல நாங்க வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. பெரிய டபுள் மீனிங். ஐஸ்கிரீம் என்ன டாஸ்க்? ஐஸ்கிரீம் ஒழுகாம சாப்பிடணும். அப்போ நீங்க ஒழுகாம சாப்பிடுறீங்களா? ஆண்டி கிட்ட விளையாடாதீர்கள் குழந்தைகளா. சாப்பிடுறவ நீங்கலாம் எனக்கு ஜூனியர்ஸ். சரியா? நடத்துங்க. பாத்துங்க. நடைய பார்த்தாலே தெரியல நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்கன்னு. ஒரு படத்துல இவ்வளவு டபுள் மீனிங்கா? அப்ப புரியல, இப்ப புரியுது. பேசிஞ்சு கையெல்லாம் வலிக்குது. எனக்கு தான் டெய்லி பேசி கையெல்லாம் வலிக்குது. நான் ஏதாவது சொல்றேனா? சரிங்க, கை வலிக்கிறது. காடி போதும்டா டபுள் மீனிங். பரோட்டாமா என்னடா இவ்வளோ டபுள் மீனிங்கா? இந்த மாதிரி டபுள் மீனிங்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் சிங்கிள். அது வந்து இந்த மாதிரி டபுள் மீனிங்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமாக வருது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அடங்கொம்மால மூமெண்ட். இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணா? ஆனா உன்னை சுத்தி ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பொண்ணு பெரிய விஷயமா இருக்கு. திரிஷா வேணும். சூப்பர் தக்காளி பழம் மாத்துங்களா. உங்களை நான் பார்க்க இல்ல. சுட்டு தலன் போல இருக்குடா. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. எப்படி எடிட் பண்ணிருக்காங்க பாருங்கடா. டேய் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் சாதாரண ஆளுங்கடா நீங்க. அதுல என்ன மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க அப்பா. அந்த ஒரு இவங்களுக்கு எப்படிதான் அந்த பிரெயின்லாம் யோசிக்கணும்னு தெரியல. இது ஏதோ ஒரு பழைய படம், அப்போ வந்த படம் ஜில்லா. இப்போ பேசுனதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சு கொண்டே கூட எடிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பா வேற லெவல்ரா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ். திராவிடம்னா என்ன அப்படின்றது? திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிருங்க. ஒண்ணும் தெரியாத மண்ணு இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி தான். இந்த பொலிட்டிக்ஸ்ன்னு கிடையாது, நிறைய விஷயத்துலையுமே இப்படிதான். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து மும்முரமா இருப்பாங்க. அஜித் ஃபேனு, விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவங்களோட ஸ்டோரியே தெரியாது. இல்லாம இந்த மாதிரிதான் நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க ஆர்வ கோளாரா. என்னடா பண்றீங்க? சாமி அங்க இருக்கு, இங்க பாத்து. என்னடா இந்த இடத்துல யோ என்னையா இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? இவங்க இங்க பாப்பாங்க, எனக்கு என்ன தெரியும்? இவங்க நல்ல பிள்ளைங்க நினைச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். யாரையா ஒரு வச்சக்கு நடுக்கா பாத்துட்டே இருக்காப்புல தலைவர். நீ எப்படி பாக்குற? என்னடா இது மேயருக்கு வந்த சோதனை பா. என்ன பார்வை பாக்குறாப்புல தலைவர். எது நாகார்ஜுனாவா? மஜா படம் செம்மையா இருந்துச்சு. இதாண்டா வருது. இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இதான் வருது. இது இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி வீடியோஸ் தாண்டா வருது அதிகமா. ஏய் பூமாப்பட்டி. ஆமாப்பா நானும் இதை பார்த்தேன். தலைவன் ஃபேமஸ் ஆனதுலேருந்து அந்த பொண்ணு கூட இவன் சேர்ந்து பண்ற அலப்பறை இருக்கே அப்பா தாங்க முடியல. என்ன ஒரு அலப்பறை பண்றான் அந்த பொண்ணு கூட சேர்ந்துட்டு. பலூன் அக்கா பலூன் அண்ணன்
ஓகே கைஸ், இந்த மாதிரி பாடி ஷேமிங்லாம் பண்ணக்கூடாது, அது தப்பு. அவர் என்னதான் பலூன் அண்ணனாக இருந்தாலும் அழுத்துறதோட விட்டுறணும். இல்லை அழுத்துறதோடனா அந்த ரீல்ஸை வந்து அழுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். மற்றபடி இவரை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா பாடி ஷேமிங் யாரையும் பண்ணக்கூடாது, அது தப்பு. அணில் குஞ்சு கிடையாதுனா அக்கினி குஞ்சு. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்கிற குஞ்சு. மணக்கிற குஞ்சா? ஐயோ மணக்கிற குஞ்சா? என்னடா நான் உலகமாக பார்த்தேன் தலைவர். உலக நாயனுக்கு வந்த சோதனை. இல்ல அவர் பேசுறப்ப அதுல என்ன ஏதோ சொல்ல வந்தாரு, அதுல ஏதோ சொல்ல வந்தாரு, அதுதான் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு மாத்தி சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதெல்லாம் தடுமாறிட்டாரு கொஞ்சம் பேச முடியாம. எனக்கு பசு மாடுன்னா ரொம்ப பிடிக்கும். இது மாடு இல்ல, அல்பாக்கா. நான் 1.5 அல்பாக்கா. மணி நேரமா பால் கறக்குறேன். ஏன்னா இங்க பாலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கறந்தா 1 டீஸ்பூன் தான் வந்துச்சு. எப்படியோ இதை வச்சு காஃபி போட்டுட்டேன். நல்லா திக்கா இருக்கு. நல்லா பாரு, இது ஒரு ஆம்பளை. என்னது? தெரியாம நீ இத பண்ணிருக்கியா? அதான் ஒரு மாதிரி எஃபெக்ட் எல்லாம் அப்ப ஆம்பளைன்னா இது கறிக்குது. அப்போ அவங்க வந்து பால் கறக்கலை, இது வந்து பொம்பளை மாடு அப்படின்னு நினச்சிட்டு பால் கறந்தாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆண், அப்படின்னா அவங்க பால் கறக்கலை, வேற என்ன பண்ணாங்க? அடித்து எடுத்திருக்காங்க பாலை. அடித்து எடுத்திருக்காங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து அடித்து அந்த பாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லை நான் ஏதோ உளறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிலாம் பேசக்கூடாது. நான் வந்து அதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன். ஏன்னா அது சின்ன பசங்களாம் ஒரு சில பேர் பார்ப்பாங்க. அதனால நான் தெளிவாக சொல்ல விரும்பலை. வேற லெவல் டான்ஸர் ஆகுது. கொஞ்ச நேரம் தான் நம்மளே தலைவர். ஆனா பார்க்க அப்படியே அனிருத் மாதிரியே இருக்காப்புல பாருங்க அவரு. என்னடா டான்ஸ் இது? ஓ சூர்யா எங்க ஒளிஞ்சு போயிட்டு இருக்காப்புல? ஏதோ ஒளிஞ்சு பாக்குறாரு. ஷோல்டர் ஹைட் தான் இருக்கான். கிஸ் அடிக்கணும்னா கூட ஸ்டூல் போட்டு சார். ஓ மை காட், ஓ மை காட், ஹேர்ட் ப்ரோக்கன் சீன். நம்ம சூர்யா அண்ணனுக்கு ஹேர்ட் ப்ரோக்கன் சீன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சூர்யா அண்ணன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஓ ஓ ஓ ஓ இல்லையா இத்தனை நோடுற போதியா அப்பா. டபுள் மீனிங்க தப்பா தோணுது. அதான் ஒரு நோடினதை பார்த்தீங்களா விட்டு பா, பயங்கரமா நோடினாப்புல. என்ன கோவப்பட்டாப்புல? இல்ல சிரிக்க கூடாது. தளபதி விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெண்டிங் ரீல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அடுத்து என்னென்ன வீடியோக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற பாதி பேர் லைக்கே பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோவை நான் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிக்குன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன். ஓகே கைஸ், டாடா பை பை, see you.